இந்த ஒரு அப்டேட்டுக்கு தாங்க ஒட்டுமொத்த தளபதி நேஷனுமே வெயிட் பண்ணி கொண்டிருந்தாங்க அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ எஸ், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படம் வந்து ரீவைசிங் கமிட்டிக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு. இப்போ ரிவைசிங் கமிட்டியிலேருந்து ஜனநாயகன் திரைப்படத்துக்காண்டி அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படி தான் சொல்லணும். ஸோ ரிவைசிங் கமிட்டி என்ன அப்டேட் ஜனநாயகன் திரைப்படத்தை பற்றி கொடுத்துருக்காங்க, சென்சார் சர்டிஃபிகேட் வந்து எப்போ கிடைக்கும், படம் எப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி இந்த எல்லா விஷயத்தை பற்றி தான் நம்ம முக்கியமாக இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முதலாவதாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க, ஜனநாயகன் படம் ஏன் ரிலீஸ் ஆகலைங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் தான். பிகாஸ் சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கல, அந்த காரணத்துக்காண்டி ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து கோர்ட்டுக்கு போனாங்க. கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் டீமுக்கு சாதகமாக நீதி கிடைக்காதனால சென்சார் போர்டு என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சுட்டு போயிடலாம் அப்படி சொல்லிட்டு சென்சார் போர்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, படத்தை ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்ப சொன்னாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி ஸ்டார்டிங்கில் அனுப்ப சொல்லிட்டாங்க. நம்ம ஆட்களும் வந்து ப்ராப்பராக அனுப்பிட்டாங்க. அந்த டைமில் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நாங்கள் ஆல்ரெடி வந்து 1 மாதம் வந்து கோர்ட்டு கேஸ்னு உங்களாலேயே விட்டுட்டோம், அதனால் உங்களுக்கு 1 வாரத்துக்குள்ளே நாங்கள் சென்சார் சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்றோன்னு சொன்னாங்க. சொல்லியே கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சு, சென்சார் சர்டிஃபிகேட்டை கொடுக்கல அப்படி தான் சொல்லணும். ஸோ அதற்கப்புறமா மார்ச் 9 ரிவைசிங் கமிட்டி வந்து ஜனநாயகன் படத்தை வந்து பார்க்க வேண்டியது. பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ரிவைசிங் கமிட்டியில் இருக்கிற ஒருத்தவருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லையாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 9 ஜனநாயகன் படத்தை பார்க்கல. ஸோ இதில் எனக்கு இருக்கிற ஒரு சிம்பிளான கேள்வி வந்து என்னென்னா, ரிவைசிங் கமிட்டியில் 4 பேர் வந்து இருக்க போகிறாங்க, படத்தை 4 பேர் வந்து பார்க்க போகிறாங்க. அந்த 4 பேரில் ஒருத்தவருக்கு தான் உடம்பு சரியில்லை. அந்த 3 பேர் கண்டுபிடிக்காத தப்பை அந்த உடம்பு சரியில்லாத ஒருத்தவர் கண்டுபிடிப்பாரா அப்படிங்கிறதா என் கேள்வி. பட் இருந்தாலும் ஃபார்மாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒருத்தவருக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தினால மார்ச் 17 வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்போன் பண்ணி வந்து வச்சுருந்தாங்க. அவருக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்புலாம் இப்போ சரியாகி நல்லா ஹெல்த்தியாக ஆகிட்டார். ஸோ நம்ம ரிவைசிங் கமிட்டி சொன்ன மாதிரி மார்ச் 17 நம்ம ஜனநாயகன் திரைப்படத்தை வந்து பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு ஒரு சில சீன்ஸை மியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கட்டு வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக இப்போ வரைக்கும் நமக்கு கிடச்சிருக்க அப்டேட் படி என்னன்னாங்க, நெல்சன், அட்லி, லோகேஷ் இந்த 3 டேரக்டர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஜேர்னலிஸ்ட்டாக போயிட்டு நம்ம தளபதி விஜய் அவர்கள்ட்ட ஒரு சில கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்களாம் ஜனநாயகன் படத்தில். அந்த கேள்விகள் எல்லாத்தையும் வந்து ஒரு சில வேர்ட்ஸ் வந்து மியூட் பண்ணியிருக்காங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு பொலிட்டிக்கலாக இல்லை சென்ட்ரல் பொலிட்டிக்கலாக என்னங்கிறது தெரில. பட் கரண்ட்டாக இப்போ இருக்கிற பொலிட்டிக்ஸை தாக்கி கேட்குற மாதிரி கேள்விகளாக அந்த கேள்விகள் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி கேள்விகளை வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து மியூட் பண்ணியிருக்காங்க வந்து சொல்லப்படுது. ஸோ இப்போ வரைக்கும் வேறு எந்த நமக்கு அப்டேட்டுமே கிடைக்கலங்க, என்னென்ன சீன் மியூட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன சீன் கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. பட் ஒரு சில பொலிட்டிக்கல் டைலாக்ஸ், ஒரு சில பொலிட்டிக்கல் வேர்ட்ஸ் வந்து மியூட் பண்ணியிருக்காங்க. அதில் நமக்கு முக்கியமாக கிடச்சிருக்க அப்டேட் வந்து இதுதான். நம்ம அட்லி, நெல்சன், லோகேஷ் இந்த 3 பேர் வந்து ஏதோ ஒரு சில டைலாக் வந்து டைலாக்னு இல்லை, விஜய் சார்ட்ட ஒரு சில கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க. அது டேரெக்டாக ஒரு பொலிட்டிக்கலாக இருந்ததுனால அந்த சீன்ஸில் இருக்கிற ஒரு சில வேர்ட்ஸ் மட்டும் மியூட் பண்ணியிருக்காங்க. மித்தபடி வந்து பார்த்திங்கன்னா ரிவைசிங் கமிட்டிக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதான். ஸோ அந்த விஷயத்த எல்லாத்தையும் வந்து பண்ணிவிட்டு மார்ச் எண்டில் சென்சார் சர்டிஃபிகேட்டை சென்சார் போர்டு கொடுக்குறோம் என்று சொல்லிவிட்டார்கள். இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சென்சார் போர்டுனால எந்த பிரச்சனையுமே பண்ண முடியாது. பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னு வைங்களேன், ப்ரொடக்ஷன் டீம் கன்ஃபார்ம் கோர்ட்டுக்கு வந்து போவாங்க. கோர்ட்டில் கேள்வி சென்சார் போர்டை பார்த்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஏங்க நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க படத்தை ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பிட்டாங்க, ரிவைசிங் கமிட்டியில் இருக்கிற உங்கள் ஆட்கள் படத்தை பார்த்துட்டு ஒரு சில குறைகள் வந்து சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் என்னங்க சேஞ்சஸ் பண்ணோம், ஏன் சென்சார் சர்டிஃபிகேட்டை கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஓப்பனாக கேட்டுருவாங்க. ரிவைசிங் கமிட்டியாக இருக்கட்டும், சென்சார் போர்டாக இருக்கட்டும், எந்த வித பதிலுமே சொல்ல முடியாது. ஸோ அதனால் கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே பண்ண முடியாது. ஒருவேளை அந்த பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் டீம் லீகலாக கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. கோர்ட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னா சென்சார் போர்டு ஈஸியாக மாட்டிப்பாங்க அப்படி தான் சொல்லணும். ஸோ அதனால் மோஸ்ட் ப்ராப்ளம் இங்கே மார்ச் எண்டில் சென்சார் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் இல்லைனா செகண்ட் வீக்லேருந்து உங்களுக்கு ரிலீஸ் டேட் வந்து அவங்க ப்ரொடக்ஷன் டீமே அஃபிஷியலாக சொல்லிக்கிறாங்க. ஸோ இப்போ இதுக்கு ப்ரொடக்ஷன் டீம் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா, மே 7 ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணலாம்ங்கிற பிளான்லேருந்து இருக்காங்க. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த வாரம் தேர்ஸ்டே ரிலீஸ் பண்ணலாம் பிளான்லேருந்து இருந்தாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 23 எலெக்ஷனுங்க. எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த வாரம் தேர்ஸ்டே அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட் ப்ராப்ளி ஏப்ரல் 30 அந்த ரேஞ்சுக்கிட்ட வந்துடுது. அப்படி இல்லைனா ஏப்ரல் 27 அந்த டைமில் கூட நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கலாம். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம தனுஷ் அவர்களோட கரை வருது, ராம் சரண் அவர்களோட பீடி வருது. இந்த படத்தை கூட ஜனநாயகன் கிளாஸ் கொடுத்தா ஜனநாயகன் ஈஸியாக ஜெயிச்சிடும், அது வந்து ஒரு மேட்டரே இல்லை.
பட் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, திரும்பவும் வந்து ஏதாவது பிரச்சனைகள் அரசியல் சார்ந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் ப்ரொடக்ஷன் டீம் என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரிசல்ட் எல்லாம் வந்த பிறகு நம்ம பொறுமையாக ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரிசல்ட்லாம் வந்த பிறகு இதுக்கப்புறம் எந்த விதமான பிரச்சனையுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் மே 4ஆம் உங்களுக்கு தமிழ்நாடு எலெக்ஷன் ரிசல்ட் வந்து வருது. மே 7ஆம் நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி படமான ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பிளான்லேருந்து ப்ரொடக்ஷன் டீம் வந்துருக்காங்க. ஸோ இந்த டேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான ரிலீஸ் டேட் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு 4th வந்து எலெக்ஷன் முடியுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 14th வந்து கருப்பு வந்து வருது. கருப்போட போட்டிலாம் போட்டால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் உங்களுக்கு மே 7th படம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னு வைங்களேன், ஒரு வாரம் கழிச்சு தான் கருப்பு வந்து வருது. ஸோ கருப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகனால் எந்தவித பிரச்சனையும் வந்து வரப்போகிறதில்ல. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா படத்தை வந்து லேட்டராக ஜூன் ஜூலையில் ரிலீஸ் பண்ணால் ப்ரொடக்ஷன் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகன் 500 crores பட்ஜெட் அப்படின்னு கோர்ட்டில் ப்ரொடக்ஷன் டீம் அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. அவங்களோட இன்னொரு திரைப்படம் டாக்ஸிக் அதுவும் ரிலீஸ் ஆகலை. கிட்டத்தட்ட வந்து சொல்ல போனாங்க ஒரு 800 பட்ஜெட் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரிட்டர்ன்ஸை இன்னும் வந்து ப்ரொடக்ஷன் டீம் எடுக்கலை அப்படி தான் சொல்லிடணும். ஸோ அந்த ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறதுக்காண்டியே முடிஞ்சளவு எது வந்து பெர்ஃபெக்டான ஒரு ஃபாஸ்டர் ரிலீஸ் டேட் அவங்களுக்கு கிடைக்குதோ அந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஸோ ஜனநாயகன் மோஸ்ட் ப்ராபப்லி மே 7ஆம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணி போங்க. இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.